பிரைஸ் தி லார்ட் தேவஜனமே, இந்த காலைவெளியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் அவருடைய பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ராஜரிகம் பண்ணுவார். நாம் முற்றிலும் ஜெயம் எடுக்க உதவி செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து, ராஜா உங்களோட பிரசனத்தில் வந்திருக்கோம், உங்கள் பிரசனம் எங்களுக்கு போதும்பா, உங்கள் பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன்ப்பா என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? ஓ நன்றி. இருதயத்தை உயர்த்தி உம்மோடு இருப்பது எனக்கு வாஞ்ச, உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் அவரோடு நம்ம இணைவோமா? ராஜா, எனக்கு உமது சித்தத்தை செய்யறதுதான் ஆசை. என் வாழ்க்கையில, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என் குடும்ப ஜீவத்துல உங்க சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஏக்கமையா. ஓ நல்லவரே, நல்லவருடைய சமூகத்துல அப்படியாக அர்ப்பணிங்க. நம்முடைய ஏக்கம், நம்முடைய எண்ணம் எல்லாம் தெய்வ ராஜ்யத்தை குறித்தாகும் என்று சொன்னார். நன்மை உண்டா, வழி உண்டா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஹல்லேலூயா. தேவஜனம் அவருடைய பாதத்தில் நம்மை நிறுத்துவோம். கண்டிப்பாக வழி பிறக்க கர்த்தர் செய்வார்.
ஜெயமெடுக்க கிருபை செய்வார். நம்மளை சேதப்படுத்தாதபடி அற்புதமாய் நடத்துவார். நம்முடைய முன்னாடி, நம்ம வாழ்க்கையில, நம்முடைய தீர்மானத்துல, எல்லா விதத்துல இயேசுவே நிறுத்தும். ஜெயம் உண்டா. பிதாவே, இன்னைக்கு பிள்ளைங்க வேலைக்கு கிளம்பணும், அவங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கணும். கர்த்தர் பலனை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, திறமையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து நிறுத்துவீராக. முத அனுக்கிரகத்தை பிள்ளைகள் பார்க்க கிருபை செய்யும். இப்பொழுது முது வார்த்தையிலே எங்களை பலப்படுத்தும், சகாயப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்க போறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். அந்த வசனத்துல முன்னாடி 13ஆம் வசனம் இப்படி வருது: தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பார்த்தீங்களா? மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை, அறிக்கை செஞ்சு விட்டு விடுறவனுக்கு இறக்கும். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். முன்னாடி எந்த வசனம் வருதுன்னு தெரிஞ்சா அடுத்த வசனம் எளிதா புரிஞ்சுக்கலாம். இப்பதான் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்படி பயம்? முன்னாடி என்ன சொல்லுது? பாவத்துல ஈடுபடுத்தாதபடி, உலகத்தோடு கூட ஒத்து போகாதபடி, இல்லையா, கர்த்தருக்கு நியாயப்படி நடக்க, கர்த்தர் விரும்புறபடி நடக்கிற. அப்படின்னா என்ன மனசு இருக்கணும், என்ன இருதயம் இருக்கணும்? எப்பொழுதும் பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் கடவுளுடைய பிள்ளை. தேவ மக்களே, இன்னைக்கு உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்க குடும்ப ஜீவத்துல கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவதற்கு ரெடியா இருக்கிறார். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு வேண்டிய தயவு இறக்கத்தை நீங்க பெறுவீங்க, இல்லையா? உங்களுடைய பிசினஸ்ல தேவனுடைய நன்மையை பார்ப்பீங்க. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீங்க. நன்மையும் பாக்கியம் இருக்கு. ஆனா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு விரோதமான காரியத்துல கை வைக்க கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்துல உங்களை ஈடுபடுத்தாதீங்க. உங்க இருதயம் அங்க இருக்கக்கூடாது, உங்க கண் அங்க இருக்கக்கூடாது, இல்லையா? அப்போ எந்த விஷயத்திலையும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படாதவன் பாருங்க, பாவத்தை செஞ்சுட்டும் துணிகரமா நிற்பான். அதை அறிக்கை செய்ய மாட்டான், அது விட்டு விடவும் மாட்டான், இல்லையா? அதில் நியாயப்படுத்துவான். கர்த்தருடைய தயவு அவன் மேல இருக்காது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனுக்கோ தீங்கில் விழுவான். எவ்வளவு கிளியரா வருது பார்த்தீங்களா? தான் இருதயத்தை கடினப்படுத்தி, இதெல்லாம் பெரிய தப்பா, இதெல்லாம் உடனே கர்த்தர் அடிச்சிடுறாரா? என்னங்கய்யா மனுஷன்யா, இதெல்லாம் அனுபவிக்கணுமே. இப்படி பேசுற ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எச்சரிப்பா கொடுக்குறேன். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. பைபிள்ல கிளியரா சொல்லுது, வேத வார்த்தை கிளியரா சொல்லுது, எது கர்த்தர் விரும்புகிறார், எது கர்த்தர் அனுமதிக்கிறார், எது அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இல்லையா? செய்யும் போது கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இன்னைக்கு இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிங்க, பாக்கியத்தை பெறுவீங்க, இல்லையா? இப்போ ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, இந்த நாளை ஆரம்பிக்கிறேன், நான் உங்களுக்கு பயந்து ஜீவிப்பேன் எந்த விஷயத்திலையும். அப்படி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.